தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம் தோள் கொடுக்கும் ஆர்வம் நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ. வாழ்த்துகின்ற மனங்கள் வாழ வைக்கும் செயல்கள் உயர்வான காணிக்கை இதுவல்லவோ. தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம் தோள் கொடுக்கும் ஆர்வம் நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ. வாழ்த்துகின்ற மனங்கள் வாழ வைக்கும் செயல்கள் உயர்வான காணிக்கை இதுவல்லவோ. தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட, தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட காசு பணம் இல்லாத காணிக்கையானோ. வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ, நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா. கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ, கனிவுடனே ஏற்பாய் தலைவா. அன்னாள் என்கிற ஒரு பெண், 1 சாமுவேல் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால் அந்த பெண்ணினுடைய துயர நிலை என்ன, அவர் எப்படி பாதிக்கப்பட்டிருந்தார், அவர் ஆண்டவரிடத்தில் எப்படி உருக்கத்தோடு மன்றாடி வேண்டினார் என்று நமக்கு தெரியும். இதோ நான் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருக்கிறேன், அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கின்றன, அவருடைய குரல் கேட்கவில்லை. அந்த இடத்தில் இருந்த குரு ஏலி என்பவர் நினைக்கிறார், எவ்வளவு காலம் நீ குடிகாரியாக இருக்க போகிறாய், எவ்வளவு காலம் நீ குடிகாரியாக இருக்க போகிறாய். அந்த பெண்மணி அன்னாள் சொல்லுகிறார், என் தலைவரே, நான் குடிகாரி அல்ல, நான் ஒரு உள்ளம் நொந்த பெண். என் ஆண்டவரிடத்தில் என் உள்ளத்தை நான் கொட்டிக் கொண்டிருக்கிறேன், என் வேதனையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஒரு துன்பத்தை இதோ ஆண்டவர் முன்பாக நான் கொட்டிக் கொண்டிருக்கிறேன், துன்பத்தின் மிகுதியால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது இந்த இடத்தில் அந்த குரு சரியாக அடையாளம் கண்டுகொண்டு, மகளே, அண்ணா, நீ மன நிறைவோடு செல், நீ மன நிறைவோடு செல், நீ விண்ணப்பித்த உன் விண்ணப்பத்தை, உன் மன்றாட்டை, உன் ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டருளினார், நீ மன நிறைவோடு செல் என்று சொல்லி ஆசீர்வாதமாய் அனுப்புவதை பார்க்கிறோம். உள்ளத்தின் வேதனையை, துன்பத்தின் மிகுதியை, நம் கவலைகளை ஆண்டவரிடத்தில் கொட்டி தீர்க்கிற போது ஆண்டவரிடமே நமக்கு தஞ்சம், அவரிடமே நமக்கு ஆறுதல் உண்டு, அவரிடமே நமக்கு தேறுதல் உண்டு, அவரே நமக்கு வாழ்வு கொடுப்பவராயிருக்கிறார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உன் துயரத்திலிருந்து, உன் துன்பத்திலிருந்து, உன் வேதனை கலக்கத்திலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ, நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா. கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ, கனிவுடனே ஏற்பாய்